வணக்கம், இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். ஸோ இப்போ நம்ம இந்த பாலக் சிக்கனுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். போன்லெஸ் சிக்கன், பாலக்கீரை, தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, எண்ணெய், மல்லித்தூள், கரம் மசாலா, கசூரி மேத்தி, எலுமிச்சை, உப்பு, பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, மிளகாய் தூள், வெண்ணெய், ஃப்ரெஷ் கிரீம். ஓகே, ஸோ இன்கிரீடியன்ட் சொன்னதுக்கு அப்புறம் பாலக்கை நம்ம தண்ணியில போட்டு வச்சிருக்கோம். ஏன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கணுங்கிறதுக்காக கிளீன் பண்ணி வச்சிருக்கோம். அதை நம்ம ஃபர்ஸ்ட் சால்ட் போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா யூஸ்வலா கீரை எப்பவுமே 3-4 டைம்ஸ் வாஷ் பண்ணி சால்ட் போட்டாதான் அதுல இருக்க அந்த இதெல்லாம் போகும். ஓஹோ, ஸோ அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் போகும். அதனால நான் யூஸ்வலா கீரை வாஷ் பண்றப்பவே சால்ட் போட்டு தான் வாஷ் பண்ணுவேன். ஓகே, அது எப்படி நம்ம சால்ட் போடணும்? கொஞ்சம் தண்ணி கீரை வாஷ் பண்ணிட்டு சால்ட் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சாவே போதும். ஓகே, அவ்வளவுதான். அதெல்லாம் பண்ணிருக்கோம். அவ்வளோ நீங்க வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ சிக்கனை மேரினேட் பண்றதுக்கு போன்லெஸ் சிக்கன் வேற என்னென்ன மேம் அதில் ஆட் பண்ண போறோம்? சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் ஒரு ஹாஃப் லெமன் மட்டும். ஒரு ஹாஃப் அன் ஹவர் இந்த சிக்கன் மேரினேட் ஆச்சு அப்படின்னா சாப்பிட்றப்ப நல்லா ஜூஸியா சாஃப்டா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ மேரினேட் பண்றது ஒரு பக்கம் ரெஸ்ட் ஆகணும். அடுத்து நமக்கு ப்ரெஷர் குக்கரா, கடாயா, பேனா ஆன் பண்ணிடலாமா? இல்ல நம்ம பேன்ல தான் மிக்ஸ் பண்ண வேண்டிய வேலைகள் இருக்கா? இல்ல, இப்போ நான் ஸ்ட்ரைட்டாவே சிக்கன் ஃப்ரை பண்ணலாம். ஓகே, தாராளமா. இந்தாங்க, ஆன் பண்ணட்டுமா? ஓகே, கொஞ்சமா நம்ம ஆயில் போட்டுக்கிட்டோம். நம்ம எது போறதா இருந்தாலும் இந்த சைட்ல இருந்து கேமராக்கு ஃபேவரா இப்படிதானே. ஆயில் போட்டதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கனுக்கு எவ்வளவு ரோஸ்ட் பண்றதுக்கு பட்டர் வேணுமோ அதை ஆட் பண்ணுறோம். ஸோ அரை மணி நேரம் ஊறினாதான் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் அதை நீங்க நோட் பண்ணி பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். எடுத்தோம் கவுத்தோம் பண்ண முடியாது இல்ல. அரை மணி நேரம் ஊறின அப்புறம் தான் இந்த ரெசிபியை பண்ணீங்கன்னா டேஸ்ட் இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஃபைன், அரை மணி நேரம் சிக்கன் ஊறணும். ஏன்னா பாலக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பெருசா இந்த மசாலாலாம் எதுவுமே தெரியாது. நம்ம போட்ட சிக்கன் அண்ட் பாலக் அந்த மட்டும் தான் தெரியும். அதுக்காக இதை நம்ம பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா பாலக்கோட ஃபிளேவர் மட்டும் தான் தெரியும், சிக்கன் கூட தெரியாது ஃபிளேவர். ஏன்னா மசாலா நம்ம ஆட் பண்ணிருக்க மாட்டோம். சிக்கன் கேட்கவே வேணாம், மேரினேட் ஆன சிக்கன் வேற கம்மன்னு வாசனை வருது. இது நிஜமாவே ஒரு குவெஸ்டின் தான் மேம். ஏன்னா பாலக்கை எதுல ஆட் பண்ணாலும் பாலக் தனியா, பன்னீர் தனியா, இல்ல சிக்கன் தனியா தான் இருக்கும். அதுக்கு வேற வழியே இல்லையா? அது அதோட அந்த ரெசிபியோட நம்ம யூஸ் பண்ற போர்ஷன் பொறுத்து எவ்வளவு சிக்கனுக்கு எவ்வளவு பாலக் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான். மூடி வச்சு நம்ம ஃபுல்லா குக் பண்ற போறோமா? ஏன்னா நம்ம கிரேவில ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப குக் ஆகிறதுக்கு நேரம் இருக்காது. சிம்ல இருக்கு மேம். சிம்லயே இருக்கட்டுமா? சிம்ல இருக்கட்டும், இல்லைன்னா பர்ன் ஆயிடும். ஓகே, அதுக்குள்ள பாலக்க அரைக்க போறோமா அப்படியே போட போறோமா? பாலக் அரைச்சு தான் போடணும். அதான் கேட்டேன். சோ அரைக்க பாத்தலாமா? இல்ல, இப்ப அது அரைச்சிட்டோம்னா அது சுடு தண்ணியில போட்டு அரைக்கணும். ஓஹோ, அதனால அரைச்சிட்டோம்னா அது கொஞ்சம் பார்த்து நம்ம சிக்கன் போட்டதுக்கு அப்புறம் ஒரு வேகணும் இல்லைங்களா? அதுக்கப்புறமே நம்ம பாலக் அரைச்சிட்டா போதும்.
சிக்கன் வெந்துருச்சு, ஆஹா. வாட்டர் எல்லாம் ரிலீஸ் ஆகி அது எல்லாமே எவாபரேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ சிக்கன் எடுத்து வச்சிடலாமா? சிக்கன் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பவுல்ல ரெடியா இருக்கு. பவுல்ல வச்சுட்டு ஆக்சுவலி சிக்கனை வந்து இருந்த இடத்துல, அந்த பேன் இருந்த இடத்துல நம்ம சுடு தண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நீங்க சுடு தண்ணி வேணும் நீங்கல்ல நம்ம பாலக்குக்கு. எடுக்கலாமா? எடுத்துடலாம், தாராளமா எடுத்துடலாம். வச்சுலாமா? சுடு தண்ணி வெசில்ல தண்ணி போட்டு வச்சிருக்கோம். இதை சூடு பண்ண போறோம். அங்க வச்சிருங்க பேபி. இப்ப நமக்கு பேன்ல இதுக்கப்புறம் வேலை இருந்தா வேணும்னா எடுத்துக்கலாம். இதுவும் ஆறணுமா இல்ல எப்படி? இது ஒன்றும் ஆறனாலும் பிரச்சனை. இப்போதைக்கு இங்க வைக்கிறேன். ஓகேவா? அந்த சைடு பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்குது மேம். இது போதுமா? ஓகே. சோ இந்த ஸ்டேஜ்ல இதை ஆஃப் பண்ணிட்டு பாலக்கீரையை வந்து நம்ம நல்ல இதுல இருந்து பிழிஞ்சு அதுல போட்டு போடலாங்க. தாராளமா. இது கொஞ்ச நேரம் பிளான்ச் ஆயிட்டு இருக்கட்டும். அங்கே கூட இருக்கலாம் மேம். இதுல நம்ம நெக்ஸ்ட் இது பார்க்கணும். ஓ, சாப் பண்றதுக்கு இருக்கா? ஃபைன், இங்க வைக்கிறேன். இப்போ நம்ம கடாய் எடுத்துக்கலாமா? அந்த பேன்லயே கண்டினியூ பண்ணலாம். இந்த பேன்ல வந்து நம்ம இது பண்ணிட்டு லாஸ்டா மட்டும் அந்த இது கடாய் தேவைப்படுமா? ஆமா. ஓகே, பட்டர் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டு இது லைட்டா ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. அந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் வந்து ஒரு மாதிரி டிரான்ஸ்லூசண்டா இருந்தா லைட்டா கிளாஸியா மாறிட்டு வருதுமா. அந்த பச்சை வாசனை வந்து கண்ணு வந்து நம்ம போட்ட உடனே எரிச்சல் வரும் பாருங்க, அதெல்லாம் போயிடும். ஓகே, தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, தக்காளியோட இந்த பச்சை வாசனை மட்டும் போயிடுச்சுன்னா இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இது கொஞ்ச நேரம் ஆறணும். ஓகே, மாத்திக்கலாமா? அப்படியே ஆறட்டுமா? பிளேட்ல வைக்கிறீங்களா? இல்ல இப்படி ஆறட்டும். ஓகே, ஆறட்டும். ஓகே, அரைக்க வேண்டிய விஷயங்களை ஜார்ல போட்டாச்சு. இதை நம்ம தண்ணி ஊத்தி அரைக்க போறோமா? இல்ல அப்படியே தண்ணி வேணும்னா ஊத்திக்கலாம். லைட்டா ஊத்திக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணல. இவ்வளவு ஃபைனா பேஸ்டா அரைச்சிருக்கோம் பாருங்க. ஓகே மேம், இந்த பேன்லயே கண்டினியூ பண்ணலாம். கடாய் தேவையில்லைங்கிறதுனால இந்த பேன்ல இப்ப என்னென்ன பண்ண போறோம்? கொஞ்சம் ஆயில், பட்டர், அப்புறம் சின்ன வெங்காயம். அதாவது சின்ன வெங்காயம் நல்லா நறுக்கின வெங்காயம். பேன் சூடான உடனே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஆயில், அகைன் கொஞ்சம் பட்டர். இந்த தடவை பட்டர் கொஞ்சம் நிறைய போடணும். ஒரு ஃபைனல் டச்சுக்கு. ஃபைனல் டச் நான் ஃபுல் ஹைல இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் போடணும். இதுக்கு நம்ம ஏலக்காய் வந்து ஏலக்காய், ஸ்டார் அனீஸ் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அது போட்டா அதனோட ஃப்ளேவரே வந்து சேஞ்ச் ஆயிடும். ஓகே, வெறும் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சியல்.
இது ஃப்ளேவர் கொஞ்சம் ஒரு வந்த உடனே ஆனியன் போட்டு ஆனியன் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகும். ஏன்னா அது ஆனியன்னே தெரியாது பாலக்ல இருக்கும்போது, கேட்டிருக்காங்களான்னு தெரியாது, ஆனா ஒரு ஃப்ளேவர் ஒரு டேஸ்ட் மட்டும் இருக்கும். பாலக் சிக்கன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குன்னே தெரியாது. பாலக்கு அந்த கிரீன் கலர் தவிர வேற எதுவுமே தெரியாது. ரொம்ப ஹீட்டா இருக்கிறதால அடுத்த நிமிஷம் அது கலர் மாறிடுச்சு, பட் குக் ஆயிடுச்சா தெரியல. பேஸ்ட் போட்டுடலாம். ஓகே, எல்லாமே தேவைப்படுமா மேம் இந்த பேஸ்ட்? ஆமா. இஞ்சி பூண்டு விழுது. ஓகே, நான் அதை மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்து மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா வந்து லாஸ்டா போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து அதை போட்டுட்டு ஆட் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா நமக்கு சின்ன ஜார்ல பிளான்ச் பண்ணி வச்சிருக்கிற பாலக்கை அரைக்க வேண்டிய வேலைகள் இருக்கு. ஸோ அந்த கேப்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் உப்பு, சால்ட் போட்டு ஸ்ப்ளிட் பண்ண கிரீன் சில்லிஸ் போட்டுட்டு. ஓகே, இதுல வந்து வெறும் கீரையை மட்டும் தான் எடுக்கிறேன், தண்ணி எடுக்கல. க்ளோஸ் பண்ணி அரைச்சிடுவா. இப்போ இதை வந்து நம்ம ஃபைன் பேஸ்டா தான் அரைக்க போறோம், அரைச்சிடலாம். ஓகே, போதும் அப்படின்னு இருக்காங்க. பார்த்தாலே தெரியும் நமக்கு அந்த ஸ்மூத்தா வந்துருச்சு அப்படின்னு. இப்போ இதை எடுத்து வச்சிருவோம். அங்க கொதி வந்துகிட்டே இருக்கு நம்ம மசாலால. இப்போ லைட்டா வந்து எண்ணெய் பிரியிறப்போ சிக்கன் ஆட். ஓகே, போட்டு சிம்ல வச்சு ஒரு 5 minutes க்ளோஸ் பண்ணிடணும். வச்சிட்டோம்னா நம்ம போட்ட பட்டர் ஆயில் எல்லாமே வந்து பிரிஞ்சு வந்துடும், அந்த பச்சை ஸ்மெல்லும் போயிடும். ஓகே, ஸோ அந்த கேப்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ரைஸோட தான் இதை வைக்க போறோம் அப்படிங்கறதுனால ரைஸ் ஒரு கப்ல எடுத்து அதை உல்டா பண்ணி ஒரு பிளேட்ல வச்சிருவோம். சிக்கன் ரெடி ஆகட்டும், இன்னும் பாலக் அதில் ஆட் பண்ணல. கரம் மசாலா கொஞ்சம். ஓகே, பாலக் போட்டுடலாமா? எல்லாமே தேவைப்படும். ஓகே,
ஓகே, ஸோ பாலக்கை போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணணும்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் அண்ட் கசூரி மேத்தி இது ரெண்டுமே இருக்கு. ஸோ அதுக்கான பவுல் ரெடியா இருக்கு. ஓகே, ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுறலாம். கார்னிஷிங்க்கு அப்படியே கொடுத்துருங்க. கார்னிஷிங்க்கு கடைசியா. ஓகே, போட போறீங்களா? ஃபைன். பாலக் ஏற்கனவே வந்து சுடு தண்ணியில குக் ஆனதுனால ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஓகே, க்ரஷ் பண்ணி கசூரி மேத்தியை ஓகே ரெடியா இருக்கு. நம்ம கப்பை அப்படி டேன் பண்ணி வைக்கிறேன். எடுத்து போடலாமா? தாராளமா. அதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணலாமா, இருக்கட்டுமா? ஆஃப் பண்ணிடு. ஓகே, ஃபைன். கொஞ்சம் பட்டர், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ் க்ரீமா. அப்படியே ஒரு ரீகேப்பை பார்த்துடலாம். சிக்கன் தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு காரத்தூள், உப்பு, மல்லித்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் தேவையான அளவுக்கு லெமன் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்சதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு ஆயில் விட்டு ரோஸ்ட் பண்ணி தனியாக வச்சிடுறோம். அதுக்கப்புறம் மசாலாக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா வெங்காயம் அண்ட் தக்காளி நல்லா பட்டர் போட்டு வறுக்கணும். வறுக்கிற அதே கேப்பில் நம்ம தக்காளி வெங்காயம் வதங்குற கேப்பில் ஃபுல்லாக தண்ணி விட்டு இந்த தண்ணி நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் பாலக்கை அதில் போட்டு வச்சிடுறோம். ஸோ அந்த பாலக்கை தனியாக போட்டு அரைச்சிடுறோம், பிளான்ச் பண்ண பாலக்கை. மறுபடியும் ஒரு பேனோ இல்லை கடாயோ வச்சு கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் பட்டர் இது ரெண்டுத்தையுமே எடுத்து மெல்ட் ஆனதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இது 3த்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா நறுக்கிய வெங்காயத்தை போடுறோம். நறுக்கிய வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த தக்காளி வெங்காய பேஸ்ட்டை ஆட் பண்றோம். இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிட்டு மிளகாய் தூள், மல்லித்தூள், உப்பையுமே சரி பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் அது குக் ஆனதுக்கு அப்புறம் பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணி போட்டு நல்லா கொதிக்க விடணும். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த சிக்கனை அதுல போடுறோம். கொஞ்சம் கரம் மசாலாவை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பாலக் விழுதையும் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ் க்ரீமை போட்டுட்டு கசூரி மேத்தியை ஆட் பண்ணிட்டு க்ரஷ் பண்ணிட்டு நீங்க கார்னிஷ் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா இதுதான் பாலக் சிக்கன். ஸோ இப்போ சொல்ற மாதிரி இது நம்ம ஷெஃப் டேஸ்ட் பண்ணுவாரு வித் ஸ்டீம் ரைஸ். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவி பறக்க இருக்கு சிக்கன் கொஞ்சம் அண்ட் பாலக்கை கொஞ்சம் எடுத்துப்போம். ரொம்ப 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 பர்ஃபெக்டா ஃபைனா டெலிஷியஸா குக் பண்ணிருக்கீங்க பேபி. தேங்க்யூ. ஆல் ஃபைன் ஆல் பர்ஃபெக்ட் அப்படிம்பாங்களா, அது மாதிரி இருக்கு. இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். டீம் கிச்சன் கில்லாடிகள் சைனிங் ஆஃப். நாளைக்கு சந்திப்போம் 12 மணிக்கு. டேக் கேர், பை பாய்.